நமது பயணங்கள் எத்தனையோ புது புது அர்த்தங்களையும் அனுபவங்களையும் கொடுத்திருக்கும். டிராஃபிக் சிக்னல், ஹாரன் சத்தம், ஜன்னல் பயணம், இயற்கை காத்து என அனைத்தையுமே நாம் உணர்ந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த முறை இந்த பயணம் நமக்கு கொடுக்கப் போகும் உணர்வு வேறு. கடிகாரம் உள்ளோடு போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருக்கும் நம் வாழ்வில் நாம் முகம் சுழித்து கடந்த எத்தனையோ உயிரிகள் சாலையோரங்களில். என்னுடைய பெயர் ராஜன். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் செல்லும் பொழுது சாலை ஓரங்களில் ஒரு சில மனிதர்களை மனித கழிவிலும் குப்பையோடும் அசுத்தத்தோடும் காணப்பட்டேன். அப்போது அவர்களுக்கு உணவு, குடிநீர் வழங்கி வந்தேன். அது ஒரு சில ஆண்டுகள் வழங்கி வந்தேன். இது நிரந்தர தீர்வல்ல. அதனால் ஈஸ்ட் ஈடன் ஃபவுண்டேஷனை ஆரம்பித்தேன். ஈஸ்ட் ஈடன் அறக்கட்டளை சமூகத்தின் மீதான தன் முதல் பயணத்தை 2011ஆம் ஆண்டு தொடங்கியது. அதன் குழு மாதம் இருமுறையாய் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் ஒரு பயணம் மேற்கொண்டு சாலைகள் மற்றும் இதர பல இடங்களில் ஆதரவற்று தன்னிலை புரியாமல் சுற்றிக் கொண்டிருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டோரை தேடிச் செல்கிறது. அப்படிப்பட்டவர்களை சரியான முறையில் அணுகி முறையாக கலந்துரையாடி அவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பதை உறுதி செய்து கொள்கிறது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது அவங்கள உடனடியாக நாங்கள் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே இருந்து ரிப்போர்ட் வாங்கி நாங்கள் எங்களை ஹோமுக்கு கொண்டு வருவோம். இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் தெருவோரங்களில் இருப்பதனால் அவங்களுக்கு என்னென்னா பல நாட்கள், மாதங்கள், வருடங்கள் குளிக்காமல் இருப்பாங்க. அதனால் இவங்களை நாங்கள் ஹோமுக்கு கொண்டு வந்த உடனே நாங்கள் அவங்களுடைய ஹேர் எல்லாமே க்ளீன் பண்ணி, ஷேவ் பண்ணி, குளிப்பாட்டி நீட் பண்ணுவோம். இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா பீகார், ஒரிசா, ராஜஸ்தான், மும்பை, இந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். இது மாதிரி ரோட்ல சுற்றி திரிகின்ற மனநோய் பாதிக்கப்பட்ட மற்றும் மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கிறவங்களை நான் கூட்டிட்டு வந்த பிறகு சில பரிசோதனைகள் பண்றோம். உடல் ரீதியான பரிசோதனைகள் பண்றோம், மன ரீதியான பரிசோதனைகள் பண்றோம். உடல் ரீதியான பரிசோதனை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கால் அடிபட்டிருக்கா, உடம்புல எதனா சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்த நோய்கள் எதனா இருக்கான்றதை பார்த்து அது தகுந்த உரிய சிகிச்சைகள் கொடுக்கறது. அது தேவைப்பட்ட வெளியில் இருக்கக்கூடிய டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். மனநல பாதிக்கப்பட்டு வரவங்க மோஸ்ட்லி எதனால வராங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குடிப்பழக்கம், அதனால பாதிக்கப்பட்ட போதை பழக்கம், குடிப்பழக்கம், போதை பழக்கத்தினால
ரொம்ப தீவிரமாக அந்த மனநலம் பாதிக்கப்பட்டு இதே அந்த மனச்சிதைவு நோய் போலவே சிம்டம்ஸ், அதுலேயும் காதில் பேசுகிற மாதிரி, ஒலி கேட்குற மாதிரி, துரத்துற மாதிரி, இந்த கற்பனையான எண்ணங்கள், இது எல்லாமே இந்த மனச்சிதைவு நோயில் வர எல்லா சிம்டம்ஸும் இந்த குடிப்பழக்கத்தினாலும் போதை பழக்கத்தினாலும் அதனால் இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து நம்ம சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மனச்சிதைவு நோய் அது ஜெனட்டிக்காகவே அது வருது. அது வந்து ஜெனட்டிக்காகவும் மூளையில் சில ஹார்மோனல் மோர் தென் தட் பயோகெமிக்கல் சேஞ்சஸ்னால டோப்பமின்ற ஒரு கெமிக்கல் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த மனச்சிதைவு நோய் வருது. இது இல்லாமல் பல காரணங்கள் இருக்குது. தலையில் அடிபட்டு வரலாம் மனநோயின்றது. டிமென்ஷியான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து ஓல்டேஜில் வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த மூளை தேய்மானம் ஏற்படும். நார்மலாகவே கொஞ்சம் கார்டிகல் அட்ரோஃபின்னு சொல்கிறது நடக்கும் வித் ஏஜ். அது ரொம்ப சிவியராக ஆகும்போது மனநோய் அந்த டிமென்ஷியா சொல்லக்கூடிய அந்த வியாதி வரும். அப்போ அதில் வந்து தான் யார், தான் எங்கேருந்து வந்தோம், தன்னுடைய எங்கே பிறந்தோம், தன்னை பற்றி அந்த மெமரி டோட்டலாக அஃபெக்ட் ஆகிட்டு அந்த அட்ரஸ்லாம் தெரியாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸும் வருவாங்க. இதோ இங்கிருந்து தொடங்குகிறது அவர்களின் மறுவாழ்விற்கான புது அத்தியாயம். தினம் அதிகாலை பொழுதில் அவர்களின் மனமும் உடலும் புத்துணர்ச்சி அடைய அவர்களுக்கு உடற்பயிற்சி, யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது. இங்கே குணமடைந்தவர்கள் காப்பகத்திற்கு வரும் புதியவர்களை ஆதரித்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வழிநடத்துகிறார்கள். அவர்களுக்கான உணவு தயாரிப்பில் அவர்களையும் ஈடுபடுத்தி தரமான பொருட்களை கொண்டு சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இவங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நாங்கள் மியூசிக் தெரப்பி கூட நாங்கள் கொடுக்குறோம். இங்கே தொழில்முறை கல்வியும் அதுக்கப்புறம் செய்வாங்க. இந்த பேப்பர் மேக்கிங், ஊதுவத்தி செய்கிறது, இல்லை பேக்கரி, அந்த புக் பெயிண்டிங், இந்த மாதிரி நல்ல தொழில்முறை கல்வி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதில் அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க அந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் ரெக்ரியேஷன் தெரப்பி, டிவி, மியூசிக்கு, கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், பல விதமான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி வாலண்டியர், எல்லாமே வாலண்டியர் பேஷன்ஸ் தான். அதாவது அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. விளையாட்டுக்களின் மூலம் அவர்களின் மூளை செயல்பாட்டு திறன் மேம்பட வழிவகை செய்யப்படுகிறது. அது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி பார்த்தா அது என்னென்ன வாட் இஸ் அ டயக்னோசிஸ் ஃபஸ்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு
இந்த நோய் இருக்குது இவருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கான அந்த மாத்திரைகள் மோஸ்ட்லி இந்த ஆன்டிசைக்காட்டிக்ஸ் இல்லை ஆன்டி டிப்ரெஷன்ஸ் இல்லை மூட் ஸ்டெபிலைசர் இருக்குது அது தன்னோட மனசை வந்து ஒரு திறமாக வைக்கக்கூடிய சில மாத்திரைகள் இருக்குது. இந்த மாத்திரைகளெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த மனசை ஸ்டடி பண்ணி தூக்கம் வராது நிறைய பேருக்கு. ஸோ தூக்க மாத்திரைகளும் தர வேண்டியிருக்கும். அதை கொடுத்து ப்ளஸ் கவுன்சிலிங். அவங்க ஒன்ஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆன உடனே அவங்களுக்கு வந்து பேசி அவங்கள வந்து அவங்க மனசை புரிஞ்சு அவங்களுக்கு அப்போ பழைய மறந்து போன சில அட்ரஸ் அதெல்லாம் ஞாபகம் வந்தால் திரும்பவும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்கள ஃபேமிலியோட ரீயூனைட் பண்ணுறது. முழுமையாக நல்லா பெட்டர் ஆகிட்டாங்க, நல்லா வந்து அவங்க வந்து நல்ல முன்னேற்றம் அடைகிறாங்க, பதினேழுக்கு அவங்க ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்ப நபர்களுடைய தொடர்பு கொண்டு குடும்ப நபர்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அந்த குடும்ப நபர்களும் அவங்க சேர்த்து வைக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம என்ன சொல்றோம்னா முழுமையான புனரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்றது. என் பேர் வந்து மகாலிங்கம் சார். நான் வந்து ரோட்டில் பத்து தூங்கி நின்னேன். அதுக்கப்புறம் வந்து ராஜன் சார் ஒருத்தர் வந்து என்னை வந்து கூட கூட்டின்னு வந்தார். வண்டியில் கூட்டின்னு வந்துட்ட உடனே மேலே போய் உடம்பு குளிக்க சொன்னார். அவங்க வீட்டாண்ட மேலே உடம்பு குளித்தேன். டெய்லி சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். உடம்பு இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இனிமேல் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். ஃபேமிலியே இல்லாத எங்களோட தங்கி இருக்கும் பேஷண்ட்டு சப்போஸ் இறந்துட்டா அவங்கள உரிய மரியாதை கொடுத்து நல்லடக்கம் பண்ணுவோம். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அதானது இவர்கள் நம்மை போல் மனிதர்கள். நமக்கு எந்த வியாதி வந்தாலும் நமக்கு தெரியும் இந்த வியாதி வந்திருக்குதுன்னு. ஆனால் இந்த மனநிலை பாதிப்பு என்கிறது வந்து அவங்க எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் சாப்பிடுவேனோ இருக்கிறேனோ, நான் இங்கே பூமியில உயிர் வாழ்வேனோ என்று கூட தெரியாமல் இருக்கிறாங்க. அதில் இருந்து அவனை விடுவித்து ஒரு புதிய மனிதனாக்கி தேசத்தில் அவனுக்கும் ஒரு நல்லொரு உரிமை உண்டு, நானும் வாழ்கிறேன் மற்றவர்களைப் போல என்று காட்டணும். அந்த ஒரு இதில் தான் நான் இது தொடங்குறேன். எந்த ஒரு நாள் நான் இவர்களை தேடி போய் சாலையோரங்களிலே பாதிக்கப்பட்ட மக்கள் யாருமே இல்லை என்று காலி வண்டியோடு நான் திரும்பி வரணும். அந்த நாள் சந்தோஷமான நாள். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன்.